எனது மிக பாசத்துக்குரிய நண்பர். கிட்டத்தட்ட நாங்கள் அப்ரெண்டிஸாக அறிமுகமாகி நாங்கள் வந்து பயணப்பட்டோம். அப்போ தொடங்கின அந்த நட்பு வந்து அவருடைய படிப்படியான வளர்ச்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்ச சர்வீஸ் அசோசியேட்டாக அந்த ஹெச்சியில் ஒர்க் பண்ணப்போ அதுக்கப்புறம் எங்கள் தொடர்பு என்றைக்குமே என்னை விட்டதே கிடையாது. கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்தது. எப்போயுமே நாங்கள் தொடர்புலேயே இருந்தோம். அந்த எங்களுக்குள்ளே பரிமாற்றங்கள் எப்பவுமே பேசிகிட்டே இருப்போம். அந்த வார்த்தைகள்லாம் வந்து அவர் முக்கியமாக ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்ன, எதையுமே பாசிட்டிவாக தான் பேசுவார். நெகட்டிவோட பார்த்ததே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்பயுமே சரி இப்பயும் சரி இன்னி வரைக்கும் அதுதான் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஒரு சாதாரண திருவாரூரில் பிறந்தவர் அங்கே வளர்ந்து சின்ன படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஜேசியில் பிரசிடெண்ட்டாக இருக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய வளர்ச்சி. அந்த வளர்ச்சிகளை வந்து அது ஒரு சின்ன ஒரு துளியாக நான் என்னுடைய பங்களிப்பாக வந்து இந்த பேரை வந்து நான் வாய்ப்பு கொடுத்தாரு. சொல்ல போனால் கேட்டார் ஏதோ கம்பெனி வரப்போ நான் ஆல்ட்ருயிஸ்டிக் பிஸ்னஸ் சொல்யூஷன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவரோட அந்த பண்பு தான். ஆல்ட்ருயிஸ்டிக்னு அர்த்தம் வந்து அன்செல்ஃபிஷ்னஸ், செல்ஃபிஷ்னஸ்க்கு ஆப்போசிட், டேரக்ட் ஆப்போசிட். அதாவது பிஸ்னஸை நார்மலாக எல்லோரும் பண்ணுவோம், அவங்க ஏர்னிங்கெல்லாம் பண்ணுவோம்னு சொல்ல. ஆனால் அதுலேயும் அது வந்து ஒரு சுயலம் பார்க்காம மற்றவங்களுக்கு அது சொன்னார் இல்லைங்களா, கன்சியூமருக்கு லாஸ் ஆகக்கூடாதுன்றது அந்த திங்கிங் தான் அந்த பாயிண்ட்டு. அந்த திங்கிங் தான் அவர் வந்து கொண்டு வருது. இன்றைக்கி இந்த அளவுக்கு 10 இயர்ஸாக கொண்டு போச்சு. இன்னமும் கண்டிப்பாக வந்து மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஐடி ஃபோர்ஸோட அவர் பாருன்னு எதிர்பார்க்குறேன். அது கண்டிப்பாக அடுத்த 25th year 50th எல்லாம் நான் வந்து நேரில் வந்து கலந்துன்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னும் மேன்மேலும் வரணும். அவர் குடும்பத்தாருக்கு நன்றி. அவங்க அம்மாவை பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து இன்றைக்கி வந்து தனியாக அப்பா அம்மாலாம் வளர்ந்து இன்றைக்கி பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டிலலாம் வளர்த்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய சாப்பிடாமல் இருக்கார். ரொம்ப சந்தோஷம். அவர் நண்பராக கிடச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 10 வருஷமாக அவங்க அவரோட பயணப்பட்டு இன்றைக்கி அதுவும் ஒரு இந்த செக்மெண்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். ஐடி எஜுகேஷன் செக்மெண்ட்டுங்கிறது ஒரு இந்த லேர்னிங் சொல்யூஷன்ஸ் தான் சேல்ஸ் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப கம்மியான செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் மென்மேலும் வளர்ந்து இன்னும் பல கிளைகள் பல டைமென்ஷன்ஸில் வளர்ந்து மிகப்பெரிய கம்பெனியாக ஏபிசி வரணும்னு வாழ்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.